ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பிலாட்டஸ் PC-7 என்ற சிறிய ரக விமானம் வழக்கம் போல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது தண்டலம் அருகே விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானதாக விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக பாராசூட் உதவியுடன் விமானி கீழே குதித்து உயிர் தப்பிய நிலையில் ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டார். விமானம் விழுந்து நொறுங்கிய போது பயங்கர சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த போலீசார் பேரிகார்டு அமைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விமான விபத்திற்கான காரணம் குறித்து விமானப்படையினர் விசாரித்து வருகின்றனர். விபத்தில் சிக்கிய விமானத்தில் இருந்து பாராசூட் உதவியுடன் கீழே குதித்த விமானியை பத்திரமாக மீட்டு காப்பாற்றியது குறித்து 2 இளைஞர்கள் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளனர். சவுண்ட் ஒன்று வந்துச்சுன்னா ரொம்பனே நான் என்ன பண்ண தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷுன்னு அப்படியே கிராஸ் ஆகிட்டு கீழே போகிற மாதிரி போச்சு. அதை பார்க்க சொல்ல சைடில் ஒருத்தர் வந்து பேராசூட்டில் வந்து பறந்து போயிட்டே இருந்தாரு. அவர் நான் என்ன பண்ணேன், அவர் ஃபாலோ பண்ணி போய் வண்டியிலே மடி கூப்பிட்டு ஆர்ன் வச்சுனே போனோம். நாங்கள் இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு. நாங்கள் ஒரு இறங்கத்துக்குள்ளே போய் புஷ்ட்டோம் அவங்கள. அவர் அதுக்குள்ளே கேர் ஆகிட்டார், கீழே பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வர வச்சு ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு எல்லார்கிட்டையும் சொன்னோம். அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹெலிகாப்டரு எல்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸில் வந்து எல்லாரும் வந்து கூட்டின்னு போனாங்க. அவர் சுயநிலைமை இல்லாத மாரி வந்தார். நான் அவர் அப்படியே கேர் ஆகிட்டாரு. நாங்கள் அப்புறம் தண்ணியும் குடிக்கல. அவரு இதுமாரி ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்படியே அவர் வண்டிலாம் நிறைய வருது, கம்பெல்லாம் நிறைய சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்ன் அடிச்சு வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் ஒரு தொத்தினு போயிட்டு கீழே வந்து நாங்கள் தான் பிடிச்சோம். நானும் என் தம்பி தான் பிடிச்சி அப்புறம் அவர் மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். நாங்கள் தான் மாலை தட்டி தண்ணி கொடுத்து அவரை காப்பாற்றி அப்புறம் போலீஸுக்கு ஆம்புலன்ஸில் கால் பண்ணி அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்தாங்க. ஹெலிகாப்டரில் வந்து மொத்த பேரும் தள்ளி போக சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் எடுத்து வச்சு விட்டு போயிட்டாங்க. அவங்க நம்ம தெருவில் வந்து விழுற மாதிரி இருந்துச்சு ஒரு இது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஏரோஃப்ளேன் அப்படியே திரும்பி ஒரு கைவெளி பக்கமாக போய் விழுந்துச்சு. அது பீகார் தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் வெற்றி பெறுபவர்கள் வேலை வாய்ப்புகளையும் தொழில்துறை நிறுவனங்களையும் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று சென்னையில் வசிக்கும் பீகார் மாநில தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடியில் நிதிஷ்குமார் சர்க்கார் இருக்கு, இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, ரூட் நிறைய இருக்கு. ப்ளஸ் இப்போது 75 lakhs महिलाका ஒன் महिलाला 10,000 கொடுத்துச்சு. சர்க்கார் நல்லா இருக்கு. பட் நம்ம ரிக்வெஸ்ட் நிதிஷ்குமாரில் நம்ம பிஹாரில் ஒர்க்கிங் இல்லையா, கொஞ்சம் ஒர்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சார். சார் தேஜஸ்வி சொல்லிச்சு கவர்மெண்ட் ஒர்க் நான் கொடுத்தவ, பட் எலெக்ஷன் முந்திச்சுன்னா அப்புறம் கொடுக்க முடியல இல்லையா சார். ஓன்லி நிதிஷ்குமாரில் இருக்குது. இப்போது ப்ரெசென்ட் டைமில் நிதிஷ்குமார் ஃபோன் லைன் ரூட் நிறைய இருக்குது டோட்டலி ஏரியாவில். ப்ளஸ் எனி ஹெல்ப் வேணும் கொடுத்தேன். பஸ் ஓன்லி ஒன் ப்ராப்ளம் இருக்குது, பிஹாரில் கம்பெனி இல்லையா. நான் ஓன்லி சிங்கிள் அங்கே வருது ஒர்க் பண்ணிட்டேன் சென்னையில். ஸோ அங்கே கம்பெனி இருக்கு, நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டேன் சார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் இன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வரும் 17ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 18ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசி கடல் சீற்றத்துடன் காணும் நிலையில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.